இவங்களோட கம்பெனி எப்போ ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க? 1616. இதுக்கு வந்து டேட்டும் கொடுத்துருப்பாங்க நம்ம புக்ல, March 17 சொல்லிட்டு. இப்போ நான் இது நடக்கிறத வந்து ஈவினிங் போயிட்டு நைட்டுக்குள்ள எப்படியும் புக்ல உள்ளதை ரீட் பண்ணிடுங்க. 8th சின்னதா தான் இருக்கும், 11th தான் கொஞ்சம் டீடைல்டா கொடுத்துருப்பான். எத்தனை பேர் வந்தாங்க, எத்தனை பேர் போனாங்க, எத்தனை பேர் செத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு, எத்தனை கப்பல் வந்துச்சு அப்படின்னு. அதெல்லாம் நீங்க போக்கஸ் பண்ணாம எது கொஸ்டின் ஏரியாவோ அதை மட்டும் போக்கஸ் பண்ணுங்க. 1616 வந்து வந்திருப்பாங்க, March 17. நம்ம இந்தியாவில வந்து ஃபர்ஸ்ட் ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணது எப்போ அப்படின்னா 1618. அப்பதான் ஃபர்ஸ்ட் கம்பெனி வந்து ஸ்டார்ட் பண்ணி நம்ம இந்தியாவுக்கு வந்து ஒரு ஃபேக்டரி வந்து நிறுவுவாங்க. சரி, இந்த டேன்ஸ் அவங்களுக்கு வந்து அந்த கம்பெனி நிறுவனர் யாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நான்காம் கிறிஸ்டியன். இவர் தான் நிறுவியிருப்பாரு. அல்ல, ஃபர்ஸ்ட் அவங்க நாட்டிலேயே ஒரு கம்பெனியை வந்து ஃபார்ம் பண்ணிட்டு அவங்க பர்மிஷன் கேட்டுட்டு தான் அங்க வருவாங்க நம்ம நாட்டுக்கு. எப்பயுமே அவங்க பர்மிஷன் கொடுத்தா மட்டும்தான். நான்காம் கிறிஸ்டியன் அவர் தான் நிறுவுறாரு. நிறுவி ஒரு குரூப்பை வந்து அனுப்பி வைக்கிறாரு, போங்க இந்தியாவுக்கு வணிகம் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு அனுப்பி வைக்கிறாரு. இந்த டேனியர்களை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நான்காம் கிறிஸ்டியன் வந்து 1616 ஒரு கம்பெனி வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அத அவரோட பையன் ஒருத்தர் இருப்பாரு, இவரோட பையன் வந்து அபாலிஷ் பண்ணிட்டு மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணது எப்போ அப்படின்னா 1696 வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரீஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. 2 தடவை ஆரம்பிச்சிருப்பாங்க இந்த கம்பெனி மட்டும். ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சிருப்பாங்க, யார் ஆரம்பிச்சிருப்பாங்கன்னா நான்காம் கிறிஸ்டியன் ஸ்டார்ட் பண்ணிருப்பாரு. அதுக்கப்புறம் நான்காம் கிறிஸ்டியனோட பையன் வந்து என்ன அப்படின்னா அபாலிஷ் பண்ணிடுவாரு. அவரால் மெயின்டைன் பண்ண முடியல, அதனால அபாலிஷ் பண்ணிட்டு மறுபடியும் என்ன அப்படின்னா 1696 ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பேர் வந்து ஃபெட்ரிக். இவரோட பையன் பேரு. டேனியர்களை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா எல்லாமே ஃபெயிலியர் தான். வர்றாங்க கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி நம்ம ஈஸ்ட் கண்ட்ரி சைடு வர்றாங்க. ஃபர்ஸ்ட் இவங்க வந்து நம்ம இந்தியாவுக்கு வரல. எங்க போறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்ரீலங்கா போயிருப்பாங்க, இலங்கை வந்து போயிருப்பாங்க. போயிட்டு அங்க அவங்களால எந்த ஒரு ஃபேக்டரியுமே வந்து நிறுவ முடியல, பர்மிஷனும் கொடுக்கல. ஒரு ஃபெயிலியரோட திரும்பி நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து வர்றாங்க. ஃபர்ஸ்ட் இலங்கை ஸ்ரீலங்கா பயணம். இந்த பயணத்துக்கு யாரு ஹெட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஓவி ஜெடி அப்படிங்கிறவர் தான் தலைமை தாங்கி கூட்டிட்டு போவாரு. ஃபெயிலியர்லாம் முடிஞ்சிரும். அதுக்கப்புறம் தான் என்ன அப்படின்னா பக்கத்துல தானே தமிழ்நாடு இருக்கு, தமிழ்நாட்டுக்கு வந்து வர்றாங்க. தமிழ்நாட்டுக்கு வர்றாங்க. ஆக்சுவலா அவங்க தமிழ்நாட்டை நோக்கி வந்துட்டு இருக்கும் பொழுது இந்த பீரியட்ல வந்து யாரு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கா நம்ம இந்தியால அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா போர்ச்சுகீசியர்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. எல்லாம் நம்ம மன்னர்கள் கூடயும் நல்ல சாதாரணமா பழகிட்டு நிறைய உரிமைகள் வந்து அவங்களுக்கு கொடுத்து வச்சிருந்தாங்க போர்ச்சுகீசியர்களுக்கு. அவங்க என்ன பண்றாங்க, இந்த மாதிரி ஒரு புது கம்பெனி வரும் பொழுது அவங்க கடலுக்குள்ள வந்துட்டு இருக்காங்க கப்பல்ல. ஆல்ரெடி போர்ச்சுகீசியர்களும் ஸ்பெயினும் சேர்ந்துதான் என்ன அப்படின்னா கடற்படை முழுவதையும் வந்து அப்படின்னா அவங்க கண்ட்ரோல்ல கொண்டு வந்துட்டாங்களா. ஒரு கப்பல் வருது, நியூ கம்பெனி வருது அப்படின்னதும் போர்ச்சுகீசியர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்க கப்பலை போய் தாக்கிட்டாங்க. கப்பல்ல இருந்து வந்துட்டு இருக்கவங்க அவங்க வந்து என்ன அப்படின்னா கடல்லே கொஞ்சம் அப்படியே தத்தளிச்சுட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல நம்ம தஞ்சாவூர் இருக்குல்ல, அங்க வந்து யாரு ரூல் பண்ணிருக்காங்கன்னா நாயக்கர்கள் ஆட்சி வந்து நடந்துட்டு இருக்கு. அங்க உள்ள அந்த நாயக்கர்கள் கீழே வேலை பார்த்துட்டு இருக்க சிப்பாய்கள்லாம் இருப்பாங்கல்ல, காவலர்கள், அவங்க என்ன பண்றாங்க, இவங்களை பார்த்துட்டு அங்கேயிருந்து கூட்டிட்டு வந்து அரசர்கிட்ட வந்து ஒப்படைக்கிறாங்க. இந்த மாதிரி இவங்க கடல்ல இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு
இவங்க பேசுறாங்க. பேசி உடனே நாயக்க மன்னர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா பர்மிஷன் கொடுத்துறாரு. சரி நீங்க இங்க வந்து தரங்கம்பாடியில ஏதாவது நிறுவிக்கோங்க, கம்பெனி ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க, அதாவது ஃபேக்டரி ஸ்டார்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு பர்மிஷன் கொடுத்துட்றாரு. ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா டேனியர்கள் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் ஸ்ரீலங்காவுக்கு தான் போறாங்க. போயிட்டு அங்க ஃபெயிலியர், அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியல. திரும்பி தமிழ்நாடு தான் பக்கத்துல இருக்கு, தமிழ்நாடு நோக்கி வந்துட்டு இருக்காங்க. அந்த காரைக்கால் அந்த ரீஜன்ல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா போர்ச்சுகீசியர்கள் வந்து இவங்களோட புது கப்பல் வந்ததும் அவங்களோட கப்பலை தாக்கி அழிச்சிட்டாங்க. அங்க அதுல உள்ளவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா கடல்ல மாட்டிக்கிட்டாங்க. ஏதோ அவங்களுக்கு பிடிச்சத இது பண்ணிட்டு அப்படியே நீந்திட்டே வந்துட்டு இருக்காங்க. அப்ப சிப்பாய்கள் வந்து பாக்குறாங்க. ரோந்து போன சிப்பாய்கள் பார்த்துட்டு மன்னர்கிட்ட கூட்டிட்டு வர்றாங்க. எந்த மன்னர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நாயக்க மன்னர் தஞ்சாவூர் வந்து ரூல் பண்ணிட்டு இருக்காரு. கூட்டிட்டு வந்ததை என்ன பண்றாங்கன்னா தஞ்சாவூர் மன்னருக்கு வந்து பிடிச்சிருது உங்களை, ஓகே உங்க பக்கம் நியாயம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனே பர்மிஷன் கொடுத்துட்றாரு. எப்போ பர்மிஷன் கொடுக்குறாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 1620 வந்து பர்மிஷன் கொடுக்குறாரு. ஒரு ஃபேக்டரியை நீங்க நிறுவிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. யாருன்னா தஞ்சாவூர் நாயக்க மன்னர். எங்க கம்பெனி இது ஃபேக்டரி ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தரங்கம்பாடி. தரங்கம்பாடியில ஃபர்ஸ்ட் கம்பெனி ஸ்டார்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் 1676 செராம்பூர்லயும் ஒரு ஃபேக்டரி ஸ்டார்ட் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் தரங்கம்பாடி, அதுக்கப்புறம் செராம்பூர். தரங்கம்பாடி எங்க இருக்கு? நம்ம தமிழ்நாட்டுல இருக்கு, நாகப்பட்டினத்துல இருக்கு. செராம்பூர் எங்க இருக்கு? தரங்கம்பாடி நம்ம தமிழ்நாட்டுல இருக்கு. செராம்பூர் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கல்கத்தா, வெஸ்ட் பெங்கால்ல வந்து இருக்கு. இதை வந்து என்ன பண்றோம், இங்கேருந்து ஏன் இங்க போனாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம தரங்கம்பாடியில அவங்க ஒரு கோட்டை கட்டிட்டாங்க. அது வந்து கடலுக்கு பக்கத்துலயே இருக்கு. அது அலையோட தாக்கம் வந்து நிறைய இருக்கு, உங்களால மெயின்டைன் பண்ணவே முடியல. அதனால என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா செராம்பூருக்கு மாத்திட்டாங்க. அதுக்கப்புறம் 1650 இடையில மறுபடியும் என்ன பண்றாங்க 1655ல அந்தமான் நிக்கோபர் இருக்குல்ல, அங்க போறாங்க. சரி நம்ம அங்க போய் ஏதாவது பண்ணலாமான்னு பாக்கலாமான்னு பார்த்தா அங்க இவங்க போன நேரம் மலேரியா வந்துருச்சு. அதனால திரும்பி ரிட்டர்ன் நம்ம தமிழ்நாடு இந்தியாக்கே வந்துட்டாங்க. நெக்ஸ்ட் என்ன ஆகுதுன்னா உங்க கம்பெனியே வந்து அபாலிஷ் பண்ணிட்டாங்க. மறுபடியும் என்ன அப்படின்னா ரீஸ்டார்ட் பண்றாங்க. யாருன்னா உங்க பையன் தான் அபாலிஷ் பண்ணாரு. பெட்ரிக் வந்து 4ஆம் கிறிஸ்டியனோட பையன் யாரு? பெட்ரிக். அவர் அபாலிஷ் பண்ணிட்டு மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்றாரு. எப்போ அப்படின்னா 1660ல ஸ்டார்ட் பண்றாங்க. 1696ல மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்றாங்க. பண்ணி மறுபடியும் என்ன இவங்களுக்கு ஒரே ஒரு ஆதரவு தர்ற ஆளு தஞ்சாவூர் நாயக்கர் மன்னர் தான். மறுபடியும் தஞ்சாவூர் நாயக்கர் மன்னர்கிட்ட வந்து நிக்கிறாங்க, இந்த மாதிரி எங்களுக்கு ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவரும் ஒரு 3 வில்லேஜ கிஃப்டா கொடுத்துட்டாரு, இதை வச்சு நீங்க என்ன வேணா பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா இவங்களால தாக்கு பிடிக்க முடியல, ரொம்ப பவர்ஃபுல்லாவும் உங்கள்ட்ட இல்ல, பெருசா டெக்னாலஜியும் இல்ல. பிரிட்டிஷும் ரொம்ப உங்களை வந்து ப்ரெஷர் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம போர்ச்சுகீசியர்கள் எல்லாரும் உங்களை வந்து ரொம்ப டம்ப் பண்ணதால இவங்க எல்லாத்தையும் வந்து பிரிட்டிஷ்ட கொடுத்துட்டு போயிட்டாங்க. 1845ல பிரிட்டிஷ்ட வந்து கொடுப்பாங்க செராம்பூரை. தரங்கம்பாடியை தான் 1845ல கொடுப்பாங்க. செராம்பூரை வந்து 1839லயே பிரிட்டிஷ்ட கொடுத்துருவாங்க.
நீங்களே வச்சு மெயின்டைன் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கொடுத்துட்டு போயிடுவாங்க. 1845ல ஆங்கிலேயர்கிட்ட கொடுத்துட்டு போயிடுவாங்க. செராம்பூரை வந்து 1839ல ஆங்கிலேயர்கிட்ட கொடுத்துட்டு போயிடுவாங்க. தரங்கம்பாடி 1845ல் ஆங்கிலேயரிடம் ஒப்படைப்பு. அதே மாதிரி செராம்பூர் 1839ல. எழுத முடியுதா? டேனியர்களை பொறுத்த வரைக்கும் அவ்வளவுதான். டேனியர்கள் எப்போ வர்றாங்க? 1618ல வந்து ஃபேக்டரி வந்து நிறுவுறாங்க. அதுக்கப்புறம் எப்போ போறாங்க கடைசியா? 1845ல தான் கடைசியா வந்து எல்லாத்தையும் யார்கிட்ட கொடுத்துட்டு போறாங்க? ஆங்கிலேயர்கள்ட்ட வந்து கொடுத்துட்டு போயிடுறாங்க. இதுக்கு இடையில என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த கம்பெனி ஒண்ணு ஸ்டார்ட் பண்றாங்க டேனியர்கள். டென்மார்க்ல அவங்களோட நாட்டுல ஒரு கம்பெனி வந்து ஸ்டார்ட் பண்றாங்க ட்ரேடிங் பண்றதுக்காக. ஸ்டார்ட் பண்ணிட்டு அங்கேருந்து பயணம் செஞ்சு வர்றாங்க இந்த ஈஸ்ட் கண்ட்ரிஸ்க்குலாம். அதுல இந்தியாவும் இருக்கு, ஸ்ரீலங்கா இருக்கு, அதுக்கப்புறம் அந்தமான் நிக்கோபர், இந்தோனேஷியா எல்லாமே இருக்கிறதா அப்படின்னா ஈஸ்ட் கண்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் எங்க போறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்ரீலங்காக்கு வந்து போறாங்க. இவர் எல்லாரையும் வந்து யார் தலைமையில வந்து கூட்டிட்டு வர்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஓவி ஜெடி. இந்த பேர் ரொம்ப முக்கியம் இல்ல, ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. இவரோட தலைமையில கூட்டிட்டு வர்றாங்க. ஃபர்ஸ்ட் இலங்கைக்கு போறாங்க. அவங்களால ஃபேக்டரி நிறுவவே முடியல, அங்க பர்மிஷனும் கிடைக்கல. திரும்பி ஃபெயிலியரோட காரைக்கால் அந்த பகுதியை நோக்கி வந்துட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல போர்ச்சுகீசர்கள் என்ன பண்ணிட்டாங்க, புதுசா வந்ததும் அவங்களோட கப்பலை அடிச்சு நோக்கி எல்லாரையும் கடலே போட்டு வந்துடுறாங்க. இவங்க கொஞ்சம் பேர் உயிரோட வந்து நீந்திட்டு இருக்காங்க. அதை பார்த்த தஞ்சாவூர் நாயக்க மன்னர்களோட சிப்பாய்கள் வந்து அவங்க எல்லாரையும் காப்பாத்தி அவங்களோட அரசவைக்கு வந்து கூட்டிட்டு வர்றாங்க. கூட்டிட்டு வந்து அவர் நாயக்க மன்னர் வந்து எல்லாத்தையும் விசாரிக்கிறாரு. இவங்க பக்கம் கொஞ்சம் நியாயம் இருந்ததால சரி நீங்க வந்து தரங்கம்பாடியில ஒரு கோட்டையை கட்டிக்கோங்க, உங்க ஃபேக்டரியா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பர்மிஷன் கொடுக்குறாரு. எப்போனா 1620ல. அங்க இவங்களும் நல்ல ஒரு கோட்டையை கட்டுறாங்க. ஆனா இவங்களால மெயின்டைன் பண்ண முடியல, அலை வந்து பயங்கரமா வர்றதால கோட்டை வந்து ஏதாவது டேமேஜ் ஆயிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் இடையில என்ன பண்றாங்க, சரி இங்க வந்து ஆல்ரெடி யாரெல்லாம் இருந்தாங்கன்னா பிரிட்டிஷ் இருந்தாங்க, போர்ச்சுகீசியர்கள் இருந்தாங்க, அதுக்கப்புறம் டச்சு இருந்தாங்க. அதனால இவங்களாலே கொஞ்சம் உள்ள வந்து நுழைய முடியல. சரி நம்ம அந்தமான் பக்கம் போய் பார்ப்போம்னு சொல்லிட்டு 1655ல அந்தமானுக்கு போறாங்க. இவங்க போன நேரம் அங்க மலேரியா ஃபீவர். அதனால என்ன பண்றாங்க, மறுபடியும் வந்துட்டாங்க. வந்துதான் 1676ல செராம்பூர்ல அவங்களோட ஃபேக்டரியை வந்து கட்டுறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, என்னதான் இருந்தாலும் உங்களால இருக்க முடியல, எல்லாத்தையும் ஆங்கிலேயர்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டாங்க. எப்ப கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தரங்கம்பாடி 1845ல கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் செராம்பூரை 1839ல வந்து கொடுக்குறாங்க. அவ்வளவுதான் டேனியர்கள். இதுல ஏதாவது டவுட் இருக்கா? டென்மார்க். டேனியர்கள் வந்து டென்மார்க். போர்ச்சுகலோட கேபிட்டல் என்ன, தலைநகரம்? லிஸ்பன். அது தமிழ் புக்லயே இருக்கும். தமிழ் புக்லயே இருக்கும்ல லிஸ்பன், ஒரு பாக்ஸ்ல கூட இருக்கும். படிச்சிருக்கீங்களா? தமிழ் எது வரைக்கும் போயிட்டு இருக்கீங்க? ஓகே, இனிமே நீங்க அப்ப ஃபுல்லா போக்கஸ்டா இலக்கணம் தான் பார்க்கணும். தமிழ் அப்படியே மாறுது. சரி, மேப்ல யாரோட இடம்லாம் பார்த்தோம்? போர்ச்சுகீசியர்கள் பார்த்தோம், டச்சுவோட இடம்லாம் பார்த்தோமா? இப்போ ஓகே ஓகே, டச் இன்னும் பார்க்கலையா? டச்சை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ஒரு 3 பிளேஸ் தான் கொடுத்துருக்காங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா நாகப்பட்டினம் ஃபர்ஸ்ட், பழவேற்காடு, புலிக்கட். எப்போ இது கேபிட்டலா இருக்கும்? இதுக்கு இயர் சொல்லல, நாகப்பட்டினத்துக்கு தான் சொல்லிருக்கு. பழவேற்காட்டுல இருந்து நாகப்பட்டினத்துக்கு வந்து மாத்தினது எப்போ அப்படின்னா 1619ல வந்து மாத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு இடம் கொடுத்துருக்காங்க, சீம்சுரா அப்படின்னு சொல்லிட்டு. புக்ல இன்னும் கொஞ்சம் இடம்லாம் இருக்கும், அது சும்மா ரீட் பண்ணிக்கோங்க, தெரிஞ்சு மட்டும் வச்சுக்கோங்க.
சின்சுரா. இது என்ன அப்படின்னா தமிழ்நாட்டுல இருக்கு. சின்சுரா எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கல்கத்தால இருக்கு. டேனியர்கள். டேனியர்கள் பார்த்தோம் அப்படின்னா தரங்கம்பாடி இங்க இருக்கு தமிழ்நாட்டுல தரங்கம்பாடி. அதுக்கப்புறம் செராம்பூர் கல்கத்தாவுல இருக்கு. இங்கே நீங்க 2 இடம் தான். ஹிஸ்டரி புக்ல உங்களுக்கு வந்து ஒரு பாக்ஸ்ல நிறைய பிளேஸ் கொடுத்துருப்பாங்க டீட்டெயிலா. விஜயநகர் எம்பையர்லன்னு நினைக்கிறேன். 11th ஸ்டாண்டர்ட்ல. நெக்ஸ்ட் பிரெஞ்சு. ஹிஸ்டரி ஆமா, ஹிஸ்டரியில விஜயநகரோ இல்ல முகல்ஸ்லயோ இருக்கும். பெரிய பாஸ் கொடுத்து அந்த மாதிரி ஆங்கிலேயரோட இடங்கள் என்னென்ன அந்த மாதிரி இயரோட கொடுத்துருப்பாங்க. பிளேஸ் இயர் அந்த மாதிரி. தரங்கம்பாடி தான் கேபிட்டல். அதுக்கப்புறம் செராம்பூருக்கு போனாங்க. பெருசா உங்களுக்கு மாத்தல. ஃபேக்டரி கட்டினாங்க. ஆனா எதுவுமே அவங்களுக்கு செட் ஆகும் போது திரும்பி போயிட்டாங்க. தரங்கம்பாடி. நெக்ஸ்ட் பிரெஞ்சு. பிரெஞ்சு கம்பெனி எப்போ ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க? 1664ல வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. நம்ம இந்தியாவுக்கு வந்தது எப்போ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 1668ல வந்து வந்திருப்பாங்க. கம்பெனி ஸ்டார்ட் பண்ணது யாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கால்பர்ட். கால்பர்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாரு. ஆக்சுவலா இவர் யாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 14ஆம் லூயிஸ் பினான்ஸ் மினிஸ்டர், நிதி அமைச்சர். கால்பர்ட். 14ஆம் லூயிஸ் இவர் வந்து என்ன அப்படின்னா ஒரு கிங்கு. இவரோட பினான்ஸ் மினிஸ்டர் ஒருத்தர் இருக்காரு. அவர் யாருன்னா கால்பர்ட். இந்த கால்பர்ட் தான் என்ன அப்படின்னா இந்த கம்பெனியை ஸ்டார்ட் பண்றாரு. 14ஆம் லூயியோட நிதி அமைச்சர் கால்பர்ட். அவர் தான் 1664ல இந்த கம்பெனியை வந்து ஸ்டார்ட் பண்றாரு. ஸ்டார்ட் பண்றாங்க. கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணி நம்ம இந்தியாவுக்கு வர்றாங்க. ஃபர்ஸ்ட் 1668ல யாரோட தலைமையில அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பிரான்காய்ஸ் கரோன். கரோன் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. கரோன் தலைமையில நம்ம இந்தியாவுக்கு வந்து வர்றாங்க. இந்தியாவுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஃபேக்டரி எங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சூரத். புரியல. இந்தியாவுல இங்க 1668ல கரோன் வந்து இங்க நம்ம இந்தியாவுக்கு வர்றாரு. சூரத் அந்த குஜராத்ல இருக்குல்ல, அங்க வந்து ஃபேக்டரி ஸ்டார்ட் பண்றாரு. பிரெஞ்சோட முதல் வணிக மையம்னா எது சொல்லுவீங்க? சூரத். இவர் வரும்போது யாரு பர்மிஷன் கொடுக்குறா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அவுரங்கசீப் வந்து பர்மிஷன் கொடுத்திருப்பாரு. அவுரங்கசீப் இவர் தான் என்ன அப்படின்னா பர்மிஷன் கொடுத்திருப்பாரு சூரத்ல ஃபேக்டரி வந்து நிறுவனத்துக்கு.
செகண்ட் அடுத்த வருஷமே இன்னொருத்தர் வர்றாரு. யாரு அப்படின்னா மார்க்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் 1669ல இவர் வர்றாரு. இவர் வந்து செகண்டா ஒரு ஃபேக்டரி வந்து ஸ்டார்ட் பண்றாரு. எங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மசூலிப்பட்டினத்துல. டச்சுக்கும் மசூலிப்பட்டினம் வரும், பிரெஞ்சுக்கும் வரும். இரண்டாவது வணிக நிறுவனம் பிரெஞ்சோட எதுனா மசூலிப்பட்டினம். யாரு நிறுவனாருன்னா மார்க்கர். இதுக்கு யாரு பர்மிஷன் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கோல்கொண்டா சுல்தான் வந்து கொடுப்பாரு. ஃபர்ஸ்டுக்கு வந்து அவுரங்கசீப் கரோனுக்கு பர்மிஷன் கொடுக்குறாரு. மார்க்கருக்கு யாரு பர்மிஷன் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கோல்கொண்டா சுல்தான். நேம் இல்ல, கோல்கொண்டா சுல்தான் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் 1673ல பிரான்காய் மார்டின், இந்த பேர் ரொம்ப முக்கியம். மார்டின் வந்து வர்றாரு. வந்து எங்க வந்து ஃபேக்டரி கட்டுறதுக்கு வந்து ஒரு கோட்டையை கட்டுறதுக்கு அனுமதி பெறாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பாண்டிச்சேரி. மூணாவதா வர்றாரு இவர். பாண்டிச்சேரியில அனுமதி கிடைக்குது. யாரு அனுமதி கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஷெர்கான் லோடி. ஷெர்கான் லோடி தான் என்ன அப்படின்னா பர்மிஷன் வந்து கொடுக்குறாரு. ஆமா, ஃபேக்டரி. ஃபேக்டரினா என்ன அப்படின்னா ஒரு கோட்டை மாதிரி கட்டுவாங்க. நெக்ஸ்ட் இதே வருஷம் 1673ல இன்னொரு ஒரு இடத்துல ஃபேக்டரி கட்டவும் அனுமதி கொடுக்குறாங்க. அது எந்த இது அப்படின்னா சந்திர நாகூர். சந்திர நாகூர். இல்ல இதுக்கு வந்து நேம் இல்ல, சும்மா யாரோ வந்து பர்மிஷன் வந்து வாங்குறாங்க ஃபேக்டரி கட்டுறதுக்கு. யாரு அனுமதி கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஜெயிஸ்டகான் அப்படிங்கிறவர் வந்து பர்மிஷன் வந்து கொடுக்குறாரு. ஜெயிஸ்டகான் அனுமதி வந்து கொடுக்குறாரு, பர்மிஷன் வந்து கொடுக்குறாரு. இதுக்கு இடையில என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இவங்க பிரெஞ்சு என்ன பண்றாங்க அப்படின்னா ஷெர்கான் லோடிட்ட பர்மிஷன் வாங்கி இங்க ஒரு ஃபேக்டரியை கட்டிடுறாங்க பாண்டிச்சேரியில. பாண்டிச்சேரியில ஒரு ஃபோர்ட் இருக்கும், ஒரு கோட்டை இருக்கும், ஜெயின் லூயிஸ் கோட்டைன்னு. அத இவங்கதான் பிரெஞ்சு தான் கட்டுறாங்க. ஒரு முக்கியமான ஒரு கோட்டை ஜெயின் லூயிஸ் கோட்டை. இதே வருஷத்துல கட்டிடுவாங்க. ஜெயின் லூயிஸ் கோட்டை ரொம்ப முக்கியமானது. கொஸ்டின் நிறைய தடவை கேட்டிருக்காங்க. இது வந்து என்ன அப்படின்னா எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்துக்கு மாதிரி கேட்டுட்டு புனித சார்ஜ் கோட்டை எங்க இருக்கு? சென்னையில இருக்கு. லூயிஸ் கோட்டை எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கல்கத்தா பாண்டிச்சேரியில இருக்கு. வில்லியம் கோட்டை கல்கத்தாவில இருக்கு. அந்த மாதிரி ஒரு மேட்ச் ஃபாலோயிங் மாதிரி சொல்லி கொடுத்துருந்தாங்க. இவங்க கோட்டையெல்லாம் கட்டி ஒரு செட்டில் ஆகும்போது என்ன ஆகுது அப்படின்னா டச்சு வந்து சண்டைக்கு வர்றாங்க. டச்சு வந்து சண்டை போட்டு இந்த கோட்டையை வந்து கேப்சர் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் இடையில 2 பேருக்கும் ஒரு உடன்படிக்கையெல்லாம் போட்டு இவங்ககிட்ட ஒப்படைக்கிறாங்க. அந்த உடன்படிக்கை என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இது ரொம்ப மெமரி பண்ண வேண்டியதுல சும்மா தெரிஞ்சுக்கோங்க. 1697ல வந்து ரிஸ்விக் அப்படிங்கிற ஒரு ட்ரீட்டி, உடன்படிக்கை போட்டு டச்சு சரி நான் உங்கள்கிட்ட ஒப்படைச்சிடுறேன் இந்த கோட்டை அப்படின்னு சொல்லி ஒப்படைச்சிடுறாங்க. இவங்க வந்து இப்போ மார்டின் என்ன பண்றாரு, ஷெர்கான் லோடிட்ட பர்மிஷன் வாங்கி ஒரு ஃபேக்டரியை கட்டுறாரு. பிளஸ் வந்து என்ன அப்படின்னா ஒரு கோட்டை, பெரிய கோட்டையும் கட்டுறாரு. அந்த கோட்டை என்ன அப்படின்னா லூயிஸ் கோட்டை. எப்போனா 1673ல.
இவங்க ஒரு அளவு கோட்டையெல்லாம் கட்டி எல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது டச்சு இடைக்குள்ள வர்றாங்க. இடைக்குள்ள வந்து இந்த கோட்டையை வந்து கைப்பற்றுறாங்க. அதுக்கப்புறம் அவங்கதான் டச்சு தான் கொஞ்ச நாள் வச்சிருக்காங்க. இடையில ஒரு சமாதானம்லாம் பேசி உடன்படிக்கை போடுறாங்க. திரும்பி நாங்க தானே கட்டணும் அந்த கோட்டை, அதனால எங்கள்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி இவங்களும் சரி நாங்க உங்கள்ட்ட கொடுத்துறோம்னு சொல்லி ஒரு உடன்படிக்கையில சைன் போட்டுறாங்க. எப்போ அப்படின்னா 1697 ரிஸ்விக் உடன்படிக்கை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ட்ரீட்டி போட்டு வாங்குறாங்க. இதுல இருந்து உங்களுக்கு கொஸ்டின் வந்தது அப்படின்னா பாண்டிச்சேரி, சந்திரநாகூர் தான் கொஸ்டின் வந்திருக்கு. கால்பர்ட் வந்து ஒரு தடவை கேட்டிருக்காங்க. இதுதான் உங்களுக்கு கொஸ்டின் ஏரியா. இதெல்லாம் வந்து இந்த ரிஸ்விக் உடன்படிக்கைலாம் சும்மா ஸ்டோரி மாதிரி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பிரெஞ்சை பொறுத்த வரைக்கும் இவ்வளவுதான். என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் கம்பெனி ஸ்டார்ட் பண்றாங்க. எப்போ அப்படின்னா 1664 கம்பெனி ஸ்டார்ட் பண்றாங்க. யாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கால்பர்ட். கால்பர்ட் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு நிதி அமைச்சர். 14ஆம் லூயிஸோட நிதி அமைச்சர் தான் கால்பர்ட். அங்க வந்து பிரெஞ்சு தெரியும் தானே, பிரெஞ்சுல ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணி இந்தியாவுக்கு வர்றாங்க. எப்போ வர்றாங்க அப்படின்னா 4 வருஷம் கழிச்சு 68ல அவங்கள தலைமை தாங்கி ஒருத்தர் கூட்டிட்டு வர்றாரு. யாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பிரென்காய்ஸ் கரோன் அப்படிங்கிற ஒரு தலைமையில வர்றாங்க. அவங்க இங்க இந்தியாவுக்கு வரும்போது யார் ரூல் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவுரங்கசீப் வந்து ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. அவுரங்கசீப் வந்து ஒரு முகல்ஸ் சேர்ந்த ஒரு கிங் தான். அவர் ரூல் பண்ணிருக்காரு. அவர் பர்மிஷன் கொடுத்துறாரு. எங்க கொடுக்குறாரு ஃபேக்டரி நிறுவுறதுக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சூரத்ல. அதுக்கப்புறம் இன்னொருத்தர் வர்றாரு அடுத்த வருஷமே 69ல. யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மார்க்கர் அப்படிங்கிறவரு. அவர் வந்து எங்கன்னா மசூலிப்பட்டினத்துல வந்து பர்மிஷன் வாங்குறாரு. யாருக்கிட்ட பர்மிஷன் வாங்குறாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கோல்கொண்டா சுல்தான்கிட்ட வந்து வாங்குறாரு. நெக்ஸ்ட் யாரு வர்றாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த இயர் ரொம்ப முக்கியம். 1673ல யார் அப்படின்னா மார்டின் கேட்டிருக்காங்க. யார் வந்து பாண்டிச்சேரியை வந்து வாங்கினதுன்னு மார்டின் வந்து வாங்கியிருக்காரு. வாங்கி யார்கிட்ட பர்மிஷன் கேட்டாருன்னா செர்கான் லோடி கிட்ட பர்மிஷன் கேட்டு வாங்கி அங்க ஒரு கோட்டையை, பெரிய கோட்டையை வந்து கட்டுறாங்க. ஜெயின் லூயிஸ் கோட்டை அப்படிங்கிற ஒரு கோட்டை கட்டி நல்லா போயிட்டு இருக்கும்போது இடையில டச்சு சண்டைக்கு வர்றான். வந்து கோட்டையை கைப்பற்றிடுறான். அதுக்கப்புறம் ஒரு உடன்படிக்கை போட்டு திருப்பி சரி நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் இதை வாங்கின வருஷமே சந்திரநாகூரையும் வாங்கியிருக்காங்க. வாங்கி அங்கேயும் ஒரு ஃபேக்டரி வந்து கட்டியிருக்காங்க. இதுக்கு அனுமதி யார் அப்படின்னா சேஸ்டகான். அனுமதி யார் கொடுத்தாங்கன்னே பாத்துக்கோங்க. எங்க ரீசெண்டா இந்த வருஷமே அந்த கோவா வந்து யார்கிட்ட இருந்து கைப்பற்றினாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதனால இனிமே ரைஸ் ஆகலாம். அதனால உள்ள போயிட்டு படிங்க. பிரெஞ்சு இதுல ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? ரிஸ்விக் உடன்படிக்கை எல்லா யூரோப்பியன் கண்ட்ரிஸ்க்கும் ஒரு 2 ஊர் தான் ஃபேமஸா இருக்கும். டேனியர்கள் எடுத்துட்டா 2 தான், செராம்பூர், தரங்கம்பாடி. அதே மாதிரி டச்சுன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா பழவேற்காடு, நாகப்பட்டினம். பிரெஞ்சுன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பாண்டிச்சேரி எல்லாருக்குமே தெரிஞ்சது. அதுக்கப்புறம் சந்திரநாகூர் ஒரு முக்கியமான ஒரு ஊர். கொச்சின், கோவா. பிரெஞ்சு போர்ச்சுகீசியர்களை பாத்தீங்க அப்படின்னா இவங்க இந்த வெஸ்ட் சைடோடய நின்றுவாங்க. வேற எதுவும் அவங்க பெருசா போகவே இல்லை. இந்த டையூ, டாமன், பசின், கோவா, கண்ணனூர், கள்ளிக்கோட்டை, கொச்சி இந்த சைடு அவங்க போகவே இல்லை. இங்க இருந்து எங்களுக்கு ஏதோ ஒரு இடம் கொடுங்க, இங்க இருந்து நாங்க எல்லாத்தையும் எடுத்துட்டு போறோம். அது மட்டும்தான் அவங்களோட போக்கஸா இருந்துச்சு. நெக்ஸ்ட் பிரெஞ்சு பார்த்தோம் அப்படின்னா காரைக்கால், பாண்டிச்சேரி, ஏனாம், பாலசோர், சந்திரநாகூர் நல்லா பாத்துக்கோங்க. சந்திரநாகூர் எங்க இருக்கு அப்படின்னா கல்கத்தாவுல இருக்கு. காரைக்கால், பாண்டிச்சேரி எங்க இருக்கு? தமிழ்நாட்டுல இருக்கா? அது ஒரு யூனியன் டெரிட்டரி, தனியா இருக்கு. ஏனாம், பாலசோர், அதுக்கப்புறம் சந்திரநாகூர். மெயினா பாண்டிச்சேரி தான் இருந்திருக்கும். நெக்ஸ்ட் ஆங்கிலேயர்கள் போலாமா? அவங்கதான் 3rd வந்திருப்பாங்க. ஆமா பிரெஞ்சு. பிரிட்டிஷ் தான் இங்கிலாந்து பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா அவங்க கம்பெனி எப்ப ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னா 600ல ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் சும்மா ஸ்டோரி மாதிரி சொல்றேன்.
1599 உங்க கம்பெனி ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஆனா வந்து அங்க உள்ள அந்த எலிசபெத் ராணி ஆட்சி புரிஞ்சிட்டு இருந்தாங்கல்ல, அவங்க வந்து எப்போ 1.5 வருஷம் கழிச்சுதான் வந்து பர்மிஷனே கொடுத்திருப்பாங்க. எப்போ அப்படின்னா 1600 டிசம்பர் 31 ராயல் சார்ட்டர், அதாவது ஒரு பட்டயம் வந்து வெளியிடுவாங்க. அதை வந்து ராயல் சார்ட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பர்மிஷன் கொடுத்தாங்க. இந்த சார்ட்டர்ல என்ன இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மோனோபோலி, அதாவது இந்த இங்கிலாந்துல இருந்து இந்த ஒரு கம்பெனி மட்டும்தான் வந்து இந்தியாவுக்கு போயிட்டு வணிகம் புரியணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பட்டயம் வந்து கொடுத்தாங்க. அதுல எத்தனை வருஷம் கொடுத்திருப்பாங்கன்னா இந்த எலிசபெத் ராணி 15 இயர்ஸ் மட்டும்தான் கொடுத்திருப்பாங்க. 15, ஓகேவா? 15 வருஷம் மட்டும் நீங்க போய் அங்க ட்ரேட் பண்ணிட்டு வந்துருங்க திரும்பி அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. ஆனா இது எவ்வளவு வருஷம் வந்து அப்படியே போயிட்டே இருக்கும். ஆமா, இந்த எப்போ போட்டது 1600 போட்டது ஒப்பந்தம் 1830 தான் கேன்சலே பண்ணுவாங்க அந்த மோனோபோலி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட. 1600 1813. இது வந்து நீங்க இதுல பாப்பீங்க, பாலிட்டில நல்லா இதா பாப்பீங்க. எத்தனை வருஷம் இருக்கு இடையில? 213 வருஷம் இருக்கு. அதுக்கப்புறமா போனானா இல்ல, 1947 இது வரைக்கும் ரூல் பண்ணிட்டு தான் போனான். இந்த மோனோபோலி இந்த சார்ட்டர்ல உள்ளது எப்போ கேன்சல் ஆச்சு அப்படின்னா 1813 அப்பதான் கேன்சலே பண்ணாங்க மோனோபோலி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட. என்ன அப்படின்னா இங்கிலாந்துல இருந்து ஒரே ஒரு கம்பெனிக்கு மட்டும்தான் அந்த அம்மா எலிசபெத் வந்து பர்மிஷன் கொடுக்குறாங்க. எத்தனை வருஷத்துக்கு அப்படின்னா 15 வருஷத்துக்கு நீங்க மட்டும்தான் அங்க போய் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இவங்களும் வந்து என்ன அப்படின்னா ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்றாங்க. அந்த கம்பெனில எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு கவர்னர் இருப்பாரு, ஒரு டெபுட்டி கவர்னர் இருப்பாரு. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 24 டைரக்டர்ஸ் வந்து இருப்பாங்க. இதுதான் என்ன அப்படின்னா அந்த கம்பெனியோட காம்போசிஷன். எத்தனை பேர் இருக்காங்கன்னா ஒரு கவர்னர் வந்து இருக்காரு, ஒரு டெபுட்டி கவர்னர் இருக்காரு, அதுக்கப்புறம் 24 டைரக்டர்ஸ் வந்து இருக்காங்க. இது சேர்ந்ததுதான் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி. இவங்க பர்மிஷன் வாங்குறதுக்கு 1.5 வருஷம் வெயிட் பண்ணிருக்காங்க. வெயிட் பண்ணி தான் ராணி கிட்ட பர்மிஷன் வாங்கி நம்ம இந்தியாவுக்கு வந்து வந்திருக்காங்க. இதுதான் என்ன அப்படின்னா பின்னால என்ன அப்படின்னா கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மாறும். நீங்க பாலிட்டில பாப்பீங்க, சும்மா ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் இதுல உள்ளவங்க அப்படியே இதுக்கு வந்துருவாங்க. இங்கிலாந்தை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம இந்தியாவை நோக்கி அவங்க வரல, அவங்க வேற பகுதியை நோக்கி தான் பயணம் செஞ்சாங்க. ஆனா பெருசா ஒன்றும் அவங்களால கண்டுபிடிக்க முடியல. கடைசியில ஸ்பெயினை அடிச்சு நிறுத்திட்டு இந்தியாவுக்கும் வந்துட்டானுங்க. வந்துட்டு எப்போ ஃபர்ஸ்ட் வர்றாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 1608 தான் என்ட்ரி கொடுக்குறாங்க. யார அனுப்பி வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் 1608 வர்றாங்க. யார அனுப்பி வைக்கிறாங்க, யாரு தலைமையில ஒரு குழுவை அனுப்பி வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஹாக்கிங்ஸ் தலைமையில, வில்லியம் ஹாக்கிங்ஸ் தலைமையில ஒரு குழுவை வந்து அனுப்பி வைக்கிறாங்க. வில்லியம் ஹாக்கின்ஸ். ஆக்சுவலா எல்லாருமே இந்த வழி வந்து இது பண்ணிட்டாங்களா, துருக்கியர்கள் வந்து ஆக்குபை பண்ணிட்டாங்க. அதனால அவங்க புதுசா நம்ம வழி கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு போர்ச்சுகீசியரும் ஸ்பெயினும் சேர்ந்து இந்த சைடு வந்து வர்றாங்க. இவங்க அப்போ வந்து இங்கிலாந்துக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வேற சைடு போயிட்டாங்க. இந்த சைடு பெருசா இந்தியாவுக்கு மேல வரல, ஈஸ்ட் சைடு பெருசா வரல. அதுக்கப்புறம் தான் வந்து போர்ச்சுகீசியர்கள் வந்து இங்க இருந்து நிறைய வாங்கிட்டு போய் இங்க சேல் பண்ணதுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு தெரியுது இந்த மாதிரி இங்கதான் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா போர்ச்சுகீசியர்கள் ஸ்பெயினும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க, அவங்கள வந்து ஒன்றும் பண்ண முடியல. கொஞ்ச நாள் வெயிட் பண்றாங்க. வெயிட் பண்ணிட்டு ஒரு இடத்துல ஸ்பெயினோட ஒரு ஷிப்பை வந்து அடிச்சுட்டாங்க.
சண்டை போட்டு அவங்க கைப்பற்றிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, அவங்களுக்கு ஒரு ஹோப் வருது, சரி நம்மளும் ஸ்பெயினை வந்து சண்டை போட்டு வின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா வின் பண்ணிட்டு தான் இந்த வழியில வந்தாங்க. வில்லியம் ஹாக்கின்ஸ் யார் வந்து இவருக்கு பர்மிஷன் கொடுத்திருப்பா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஜான், முதலாம் ஜான். ஜான் 1 தான் அவருக்கு வந்து பர்மிஷன் கொடுத்திருப்பாரு. சாரி, ஜேம்ஸ். அனுமதி கொடுத்திருப்பாரு. இவர் வரும்போது நம்ம இந்தியால யார் இருப்பா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா யார் இருப்பா, முகல்ஸ். வெரி குட். அது ரொம்ப ரிப்பீட்டடான ஒரு கொஸ்டின். ஆங்கிலேயர்கள் வந்து நம்ம இந்தியாவுக்கு வரும்போது யார் ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா ஜஹாங்கீர் வந்து ரூல் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. ஃபர்ஸ்ட் வந்து ஜஹாங்கீர் வந்து அனுமதி வந்து கொடுக்கல. ஏன் கொடுக்கல அப்படின்னு பார்த்தோம்னா காரணம் போர்ச்சுகீசியர்கள் தான். இவரை அனுப்பி வச்சது முதலாம் ஜேம்ஸ். நம்ம இந்தியால வந்து அப்ப ரூல் பண்ணிட்டு இருந்தவங்க யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஜஹாங்கீர். ஒவ்வொரு புக்ல ஒவ்வொரு மாதிரி இருக்கும் இந்த கதை மட்டும். ஒரு புக்ல என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வில்லியம் ஹாக்கிங்ஸ் உடனே வந்து பர்மிஷன் கொடுத்துட்டாங்க சூரத்துல வந்து வணிக நிறுவனம் நிறுவுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்ல இருக்கும். இன்னொரு புக்ல வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இவருக்கு கொடுக்கல, அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா தாமஸ் ரோக்கு தான் கொடுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு புக்ல இருக்கும். என்ன கதை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வில்லியம் ஹாக்கின்ஸ் வருவாரு ஜஹாங்கீர் பீரியட்ல. ஜஹாங்கீர் என்ன பண்ணுவாருன்னா பர்மிஷன் வந்து வில்லியம் ஹாக்கின்ஸ் வந்து எந்த ஒரு பிளானோட வருவாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம சூரத்துல வணிக நிறுவனம் நிறுவலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவோட வருவாரு. ஐடியா இருக்கும், ஆனா அந்த ஐடியாவுக்கு ஜஹாங்கீர் வந்து பர்மிஷன் கொடுத்திருக்க மாட்டாரு. எதனால அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா போர்ச்சுகீசியரோட தலையீட்டால. இந்த சமயத்துல தெரிஞ்சிருச்சு ஆங்கிலேயர்களுக்கு போர்ச்சுகீசியர்கள் இருக்கிற வரைக்கும் நமக்கு இங்க அனுமதி கிடைக்காது அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. அதனால போர்ச்சுகீசியரை நம்ம எப்படியாவது ஒரு போர்ல வந்து வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போர்ச்சுகீசியர்களோட ஒரு கப்பலை வந்து தாக்குறாங்க ஆங்கிலேயர்கள். யாரு தலைமையில அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தாமஸ் பெஸ்ட் அப்படிங்கிற ஒரு தலைமையில வந்து தாக்குறாங்க. தாக்கி வின் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் ஜஹாங்கீருக்கு தெரிஞ்சு சரி உங்களுக்கு வந்து அனுமதி கொடுக்கலான்னு சொல்லிட்டு அனுமதி வந்து கொடுக்குறாரு சூரத்துல வணிக நிறுவனம் நிறுவுறதுக்கு. எப்ப கொடுக்குறாங்க அப்படின்னா 1613. வில்லியம் ஹாக்கின்ஸ் வந்து ஒரு ஐடியாவோட வர்றாரு, சூரத்துல நம்ம நிறுவலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியாவோட வர்றாரு. ஆனா அந்த ஐடியாவுக்கு வந்து ஜஹாங்கீர் வந்து ஓகே சொல்லல, ஏன்னா போர்ச்சுகீசியர்களோட தலையிட்டால. அதுக்கப்புறம் போர்ச்சுகீசியர்கள் ஆங்கிலேயர்கள் வந்து வின் பண்றாங்க. வின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஜஹாங்கீர் கொடுத்துட்றாரு, ஓகே நீங்க வந்து சூரத்துல வணிக நிறுவனம் நிரூபிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. எப்போ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 1613 சூரத். அனுமதி. ஹிஸ்டரியை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு பெரிய பிரச்சனைனா ஒரு புக்ல ஒரு கதை இருக்கும், இன்னொரு புக்ல இன்னொரு கதை இருக்கும். அதனால அதான் ஒரு பிரச்சனை. ஆமா, அனுமதி கிடைக்கிறது 13. ஹாக்கிங்ஸ் வந்து அனுப்பி வைக்கிற ஆங்கிலேய மன்னர் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா முதலாம் ஜேம்ஸ். எலிசபெத் பர்மிஷன் கொடுக்குறாங்க. சூரத்ல வந்து அனுமதி கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னா இன்னொருத்தர் வர்றாரு 1615. 1615 யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தாமஸ் ரே அப்படிங்கிறவரு வர்றாரு. இவர் என்ன பண்றாரு, வந்து ஒரு 3 வருஷம் தங்குறாரு நம்ம இந்தியாவிலேயே. தங்கிட்டு எல்லா இடத்துலயும் ஃபேக்டரிய வந்து ஆரம்பிக்கிறாரு 1615. எங்கெங்கெல்லாம் ஆரம்பிக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சூரத்ல. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கல்கத்தாவில ஆரம்பிக்கிறாரு. நெக்ஸ்ட் பரோடா, புரோச், அந்த மாதிரி இடத்துல எல்லாம் ஆரம்பிக்கிறாங்க கம்பெனி. எங்கெங்கெல்லாம்னா அகமதாபாத், புரோச், அதுக்கப்புறம் பரோடா, சூரத்லயும்
கம்பெனி எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. முதல் வணிக மையம் எங்க அப்படின்னா சூரத் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 8th புக்ல வந்து டைரக்டா கொடுத்துருப்பான். ஆனா இவங்க வந்து இன்னொரு புக்ல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இதுக்கு சூரத்ல நிறுவனத்துக்கு முன்னாடியே 1611 மசூலிப்பட்டினத்திலேயே நிறுவிருப்பாங்க. இது சும்மா தெரிஞ்சுக்கோங்க. ஆப்ஷன்ல வந்து சூரத் இல்லைன்னா மசூலிப்பட்டினத்தை வந்து போட்டுருங்க. ஓகேவா? ப்ரோச் பரோடா சூரத்லயும் அவர் தான். இங்கேயே தங்குவாரு. தங்கி எல்லாரையும் ஃபேக்டரி எல்லாம் ஏற்படுத்திட்டு அதுக்கப்புறம் தான் போவாரு. ஆங்கிலேயரோட முதல் வணிக மையம் ஆப்ஷன்ல வந்து சூரத் இருந்தா கண்ணா மூடிட்டு சூரத் தான் போடணும். சப்போஸ் ஆப்ஷன்ல வந்து சூரத் இல்லாம மசூலிப்பட்டினம் இருந்துச்சுன்னா மசூலிப்பட்டினத்தை போட்டுருங்க. பிரிட்டிஷ் தான் வின் பண்ணாங்க. அதனால பர்மிஷனே கொடுத்துருப்பாங்க. சரி பிரிட்டிஷும் கொஞ்சம் பவர்ஃபுல் போல அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் இதுதான் அவங்களோட பேசிக். இப்படிதான் வந்து ஒவ்வொரு இடமா பிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் மெயினான கல்கத்தா, பம்பாய், சென்னை அது மூணையும் எப்படி பிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்துடலாம். அதோட இன்னைக்கு கிளாஸ் முடிச்சிடலாம். இதுக்கு மேல உங்க மண்டையில ஏத்தணும் அப்படின்னா முடியாது. இதுவே ரொம்ப ஹெவியா இருக்கா? இல்ல ஒரு நாள்ல இது படிச்சிடலாம். நெக்ஸ்ட் பம்பாய். பம்பாய் வந்து என்ன அப்படின்னா பம்பாயை பத்தி ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? ஓகே. பம்பாய் வேற என்ன? பம்பாய் ஒரு முக்கியமான சிட்டி இந்தியாவிலேயே. பம்பாய் வேற ஏதாவது பம்பாய் பத்தி ஐடியா? இப்ப கூட ஏதோ ஒரு படம் கூட வந்துச்சு லக்கி பாஸ்கர்ல. ஓகே. எக்கனாமிக் கேபிட்டல், பினான்சியல் கேபிட்டல் தான் என்ன அப்படின்னா பம்பாய். அவ்வளோ பெரிய ஒரு ஊரை சீதனமா கொடுத்துருக்கானுங்க. ஃபர்ஸ்ட் பம்பாய். பம்பாயை வந்து எப்படி அவங்க கொஞ்சம் கொஞ்சமா வாங்கினாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, போர்ச்சுகீசியர்களுக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் இடையில ஒரு கல்யாணம். பிரிட்டிஷோட ஒரு பிரின்ஸ் இருக்காரு, 2ஆம் சார்லஸ் அப்படின்னு சொல்லிட்டு, சார்லஸ் 2. இவருக்கு போர்ச்சுகீசிய இளவரசரோட தங்கச்சி கேத்ரின் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்களை வந்து மேரேஜ் பண்ணி கொடுக்குறாங்க. திருமணம் நடக்குது. அதுக்கு சீதனமா எதை கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பம்பாயை வந்து வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. எப்போ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 1668 சீதனமா கொடுக்குறாங்க பம்பாய் கிட்ட. சரி இவர் சார்லஸ் என்ன பண்றாரு, இந்த ஊரை வச்சு நம்ம என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் கிட்ட லீஸ்க்கு விட்டுட்டாரு. 10 பவுண்ட் லீஸுக்கு விட்டுட்டாரு, வாடகைக்கு விடுற மாதிரி விட்டுட்டாரு. ஆமா. பம்பாய் அப்போ எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 7 தீவு, ஒரு 7 ஐலாண்ட் சேர்ந்ததா என்ன அப்படின்னா பம்பாயா இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் இப்போ உள்ள பம்பாய் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே உருவாந்துச்சு. பம்பாய் அப்படின்னா 7 தீவுகளை கொண்ட ஒரு ஊரு. அங்க வந்து அது யாருக்கு சொந்தமானது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா போர்ச்சுகீசியர்கள் வந்து அதை வச்சிருக்காங்க பம்பாய. போர்ச்சுகீசியரோட ஒரு மன்னரோட தங்கச்சி யாருன்னா கேத்ரின். பிரிட்டிஷோட ஒரு பிரின்ஸ் யாருன்னா 2ஆம் சார்லஸ். 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க.
இவங்க என்ன பண்ணிடுறாங்க, இந்த கேத்ரினுக்கு டவுரி கொடுக்கணும்ல, இந்த டவுரியா இந்த நீங்க அந்த பம்பாயை வச்சுக்கோன்னு சொல்லி எழுதி கொடுத்துட்றாங்க. சார்லஸுக்கு அப்ப அந்த பம்பாயோட அருமையெல்லாம் தெரியல. இதை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு லீஸுக்கு விட்டுறாரு 10 பவுண்டு அப்படின்னு சொல்லிட்டு. பிரிட்டிஷ், இவர் வந்து பிரிட்டிஷ் தான், பிரிட்டிஷை சேர்ந்த ஒருத்தர் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு வாடகைக்கு விட்டுறாரு. இந்த சார்லஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பிரிட்டிஷ். கொஞ்சம் கொஞ்சமா வருவாங்க. இவர் வந்து என்ன அப்படின்னா ஒரு மன்னர். ஆமா, அது அங்க நடந்திருக்கும். இங்க வந்து என்ன அப்படின்னா சீதனமா கொடுத்திருப்பாங்க. போர்ச்சுகீசி இளவரசரோட தங்கச்சி, மன்னரோட தங்கச்சி. போர்ச்சுகீசியர்ல ஒரு மன்னர் இருக்காரு, அவங்களோட தங்கச்சி தான் என்ன அப்படின்னா கேத்ரின். ஆமா, லீஸ்க்கு விடுறாங்க. அப்பதான் எழுதி கொடுத்திருப்பாங்க ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கிட்ட. கல்யாணம் நடக்குது 1668ல. யார் யாருக்கும் இடையில அப்படின்னு பார்த்தோம்னா கேத்ரினுக்கும் 2ஆம் சார்லஸ்க்கும் இடையில. கேத்ரின் வந்து சீதனமா எதை கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பம்பாயை வந்து கொடுக்குறாங்க. சார்லஸ் வந்து இந்த பம்பாயை வந்து நம்ம வச்சு என்ன பண்ண போறோம் அப்படின்னு ஈஸ்ட் இந்தியா கம்பெனிட்ட கொடுத்துட்டாரு. நீங்களாவது வச்சு ஏதாவது ஃபேக்டரி கட்டிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு 10 பவுண்டுக்கு 1 இயருக்கு 10 பவுண்டு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டாரு 1668ல. இது எல்லாம் நடக்கிறது 1668. பம்பாயை பத்தி ஸ்டோரி இவ்வளவுதான். இப்படிதான் பம்பாய பிடிக்கிறாங்க. நெக்ஸ்ட் கல்கத்தா. கல்கத்தா, கல்கத்தா எப்படி அவங்க உருவாக்குனாங்க பிரிட்டிஷ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 3 ஊர் இருக்கும். அந்த 3 ஊரையும் சேர்த்து கல்கத்தாவா உருவாக்கிட்டாங்க. ஃபர்ஸ்ட் கல்கத்தாவுக்கு அவங்க எப்ப என்ட்ரி கொடுப்பாங்க அப்படின்னா 1690ல என்ட்ரி கொடுப்பாங்க. ஒரு ஊரை மட்டும் வாங்குவாங்க. அதுக்கப்புறம் 1696ல ஒரு 3 ஊர் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா காலிகட், சுதநிதி, கோவிந்தபூர். இந்த 3 ஊர் இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு வில்லேஜ் தான். அந்த 3 ஊரையும் சேர்த்து கல்கத்தாவா அப்படியே கொஞ்சம் காலம் போக 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 உருவாயிடுச்சு. எப்ப விலைக்கு வாங்குறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 1696ல வந்து விலைக்கு வாங்குறாங்க. கல்கத்தா 1696ல இந்த மாதிரி உருவாயிருச்சு. அதுக்கப்புறம் 1700ல வில்லியம் கோட்டை இருக்குல்ல, அத வந்து கட்டுறாங்க. 96 ஃபர்ஸ்ட் கல்கத்தாவுக்கு பிரிட்டிஷ் எப்ப என்ட்ரி கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 1690ல வர்றாங்க. இந்த சுதநிதி அப்படிங்கிற ஒரு இதுக்கு மட்டும் வருவாங்க, ஒரு வில்லேஜுக்கு மட்டும். அதுக்கப்புறம் பக்கத்துல உள்ள காலிகட், கோவிந்தபூர் 3ஐயும் சேர்த்து ஒரு ஊரா கல்கத்தாவா உருவாக்கிட்டாங்க. கோவிந்தபூர் எப்போ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 1696ல உருவாக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் கல்கத்தாவில ஒரு கோட்டையை வந்து கட்டுறாங்க. என்ன கோட்டை அப்படின்னா வில்லியம் கோட்டை. இப்படிதான் கல்கத்தா உருவாச்சு. அவங்களுக்கு ஒரு கேபிட்டலா இருந்துச்சு. பிரிட்டிஷால கல்கத்தாவை மட்டும் அவ்வளவு சீக்கிரமா வந்து பிடிக்கவே முடியல. மற்ற எல்லாத்தையும் பிடிச்சிட்டாங்க. பம்பாயை கூட 1668ல பிடிச்சிட்டாங்க. நம்ம சென்னையை வந்து 1639ல முன்னாடியே பிடிச்சிட்டாங்க. இது மட்டும் ஏன் இவ்வளவு லேட் ஆச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அவுரங்கசீப் வந்து ஏன்னா அவங்க ஃபுல்லாவே நார்த்ல தானே இதா இருப்பாங்க, பெங்காலு இந்த மாதிரிதான் அவங்க ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்தாங்க. அவுரங்கசீப் வந்து அவ்வளவு ஈஸியா வந்து நெருங்க விடலை இவங்க கல்கத்தாவுல. அதுக்கப்புறம் இவங்க ஏன் வின் பண்ணாங்க, அவுரங்கசீப் ஏன் தோத்துட்டாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அவுரங்கசீப் அப்படிங்கிற ஒரே ஒரு ஆள் தான். அவளோட அந்த வயசு வரைக்கும் தான். இப்போ ஒரு 80 வயசு வரைக்கும் இருக்காருன்னா 80 வயசு வரையுமே பவர்ஃபுல்லா இருக்க முடியாது. ஒரு 60 70 வரும்போதே என்ன அப்படின்னா பவர்ஃபுல்லா இருப்பாரு. அதுக்கப்புறம் அவங்க பின்னாடி பசங்க எல்லாம் வந்துருவாங்க, ஒரு சிங்கிள் பர்சன். இவங்க வந்து ஏன் பிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இவங்க ஒரு இன்ஸ்டிடியூஷன், இவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு கொள்கை இருக்கும், ஒரு பாலிசி இருக்கும், ஒரு ஐடியா இருக்கும்.
இவர் அவுரங்கசீப் இறந்துருவாரு. ஆனா இந்த இன்ஸ்டிடியூஷனோட அந்த ஐடியா, அந்த பாலிசி வந்து எப்பவுமே ஒரே மாதிரிதான் இருக்கும். எத்தனை டைரக்டர் வந்தாலும் அந்த பாலிசியை தான் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. இதுதான் என்ன அப்படின்னா ஒரு சிங்கிள் பர்சனுக்கும் ஒரு இன்ஸ்டிடியூஷனுக்கும் உள்ள வித்தியாசம். இத பத்தியே வந்து ஹிந்துல ஒரு எடிட்டோரியல் வந்து கொடுத்திருந்தாங்க. நெக்ஸ்ட் சென்னை. சென்னையில 10th லெசன்லயா 10th ஸ்டாண்டர்ட்ல வந்து சென்னையை பத்தி இருக்கும். 10th 11th தெரியல. 11th வந்து தமிழ்ல நிறைய கொடுத்திருப்பாங்க. 12th தமிழ்ல வந்து கொடுத்திருப்பாங்க. சென்னையை பத்தி மதராசப்பட்டினம் ஒரு லெசன் இருக்கும். அது சும்மா படிங்க. ஆனா இதையும் கனெக்ட் பண்ணாதீங்க, உங்களுக்கு வந்து குழப்பிடும். அதுல வேற கதை இருக்கும், இதுல வேற கதை இருக்கும். மெட்ராஸ் வந்து எப்படி வாங்குறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மெட்ராஸ் வந்து இப்போ உள்ள மாதிரி இல்ல. அப்போ வந்து என்ன அப்படின்னா ஒரு 2 பகுதியா இருந்திருக்கும். 2 பகுதி இருந்திருக்கும். ஒரு பகுதியை வந்து 1639ல வந்து வாங்குவாங்க. இன்னொரு பகுதியை எப்போ வாங்குவாங்கன்னா 1645ல வாங்குவாங்க. வாங்கி எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமா மெர்ஜ் பண்ணுவாங்க. மெர்ஜ் பண்ணி அங்க ஒரு கோட்டையை கட்டிடுவாங்க. கோட்டையை கட்டி ஒரு தலைமையிடமா மாக்கிடுவாங்க சென்னைய. 1639ல வந்து யார்கிட்ட வாங்குவாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அது ரொம்ப முக்கியமானது. 1639ல யார்கிட்ட இருந்துன்னா சந்திரகிரி மன்னர். அவர் பேரு என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வெங்கடபதி ராயலு அப்படின்னு தான் என்ன அப்படின்னா வாங்குவாங்க. இந்த சந்திரகிரி மன்னர் இருக்காருல்ல, அவர் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த பகுதி ஒண்ணுமே இல்ல, பாலைவனை மாதிரிதான் இருந்துச்சு. நிறைய தங்கத்தை கொடுத்து அந்த மன்னர்கிட்டே இருந்து வாங்கினாரு. அந்த மன்னர் வந்து சைன் போடும் போது கூட சிரிச்சுட்டே இருப்பாராம், ஒண்ணுமே இல்லாத போயிட்டு இவ்வளவு தங்கம் கொடுத்து வாங்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா கடைசியில வந்து அங்க ஒரு பெரிய கோட்டையை கட்டி நல்லா டெவலப் பண்ணிட்டாங்க பிரிட்டிஷ். வெங்கடபதி ராயலு 1639ல வெங்கடபதி ராயலு இவர் யாருன்னா சந்திரகிரி மன்னர். இவர்கிட்ட இருந்துதான் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பிரான்சிஸ் டே விலைக்கு வந்து வாங்குறாரு, சைன் போட்டு வாங்கிடுறாரு. இது ரொம்ப முக்கியமானது. இந்த இயரும் இந்த கொஸ்டினும் ரிப்பீட்டடா கேட்டுட்டே இருக்காங்க இப்ப வரைக்கும். மெட்ராஸ் வந்து யார்கிட்ட வாங்கினாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சந்திரகிரி அரசர். அவர் பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வெங்கடபதி ராயலு. உங்களுக்கு மேக்சிமம் கொஸ்டின் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா சந்திரகிரி மன்னர் தான் அப்படின்னு தான் இருக்கும். ஒரு பேர் மென்ஷன் பண்ணியிருக்காது வெங்கடபதி ராயலு. ஆனா இவருக்கு பதிலா நம்ம சென்னையில வந்து அந்த சென்னையை வந்து கவனிச்சுட்டு இருந்தவர் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தர்மலா வெங்கடபதி அப்படிங்கிற ஒருத்தவர் தான் கவனிச்சுட்டு வந்திருப்பாரு. பிரான்சிஸ் டே ஒரு ஒப்பந்தம் போட்டு சென்னையை வந்து வாங்கிட்டாரு. அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு பாதியை வாங்குவார்ல, அது எப்போ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 1645ல வாங்குவாங்க. யார்கிட்ட அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்ரீரங்க ராயலு. இவர்கிட்ட இருந்து இன்னொரு ஒரு பாதியை வாங்கிட்டாங்க. தர்மலா வெங்கடபதி. இத கவனிச்சுட்டு இருந்தவர் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தர்மலா வெங்கடபதி. ஆமா, பிரான்சிஸ் டே தான் எல்லாத்தையும் வாங்குவாரு. இன்னொரு பாதியை யார்கிட்ட இருந்து வாங்குறாங்க அப்படின்னா ஸ்ரீரங்க ராயலு. அதே பிரான்சிஸ் டே தான் வந்து வாங்குவாரு. வாங்கி எல்லாத்தையும் மெர்ஜ் பண்ணி சென்னையா உருவாக்கிடுவாங்க. இந்த ஸ்ரீரங்க ராயலு அப்பா பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா செனப்ப நாயக்கர். அவர் வந்து அப்பவே சொல்லியிருப்பாரு என்ன அப்படின்னா எங்க அப்பா பேரு செனப்ப நாயக்கர், அதனால நீங்க வந்து இந்த மாதிரி சென்னைன்னு வைங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆனா அப்போ பிரிட்டிஷ் வைக்கல.
மதராசப்பட்டினம்னே வச்சுட்டாங்க. இவங்க அப்பா பேரு ஸ்ரீரங்க ராயலோட அப்பா பேரு என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா செனப்ப நாயக்கர். செனப்ப நாயக்கர். ரெண்டையும் சேர்த்து பிரிட்டிஷ் என்ன பேர் வச்சுச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மதராசப்பட்டினம் அப்படின்னு வச்சுட்டு போயிட்டாங்க. இப்படிதான் சென்னையை வந்து ஆக்குபை பண்ணாங்க. அவரோட பையன் அப்படி ஆமா. இது எல்லாமே 1639 நடக்குது. அதுக்கப்புறம் அடுத்த வருஷமே என்ன பண்ணிடுறாங்கன்னா ஒரு கோட்டையை வந்து கட்டுறாங்க. என்ன கோட்டைனா புனித சார்ல்ஸ் கோட்டை. ரொம்ப முக்கியமானது. எப்ப கட்டுறாங்கன்னா 1240. டேட்டும் ரொம்ப முக்கியம். எப்போனா ஏப்ரல் 23. ஏப்ரல் 23 புனித சார்ல்ஸ் கோட்டை சென்னையில வந்து கட்டப்பட்டது. மேட்ச் பண்ணி ஃபர்ஸ்ட் இங்க கோட்டையை கட்டிடுவாங்க. அதுக்கப்புறம் இந்த பகுதியை வாங்கி எல்லாமே ஒண்ணாக்கிடுவாங்க. புனித சார்ஜ் கோட்டையை வந்து கட்டுவாங்க. ஏப்ரல் 23 என்ன டே அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த சார்ஜ் இருக்காருல்ல, சார்ஜுங்கிறவரு பிரிட்டிஷை சேர்ந்த ஒரு அரசர், அவரோட பிறந்த நாள். அவரோட நினைவா என்ன பண்ணிட்டாங்கன்னா இதுக்கு சார்ஜ்னே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு புனித சார்ஜ் கோட்டைன்னு பேர் வச்சுட்டாங்க. இது ரொம்ப முக்கியமானது. புனித சார்ஜ் கோட்டை எப்போ கட்டினாங்க? 1640 ஏப்ரல் 23. டேட்டோட பாத்துக்கோங்க. ஏப்ரல் 21 என்னது? ஓகே, வெரி குட். வேற என்ன டே? இம்பார்ட்டன்ட் டேஸ் படிப்பீங்களா? அதுல அங்க எழுதிலாம் கிடந்துச்சு கீழே, சொல்லுங்க அக்கா. தாய்மொழி தினம் 21. 23 சாரி, ஆமா, தாய்மொழி தினம் வந்து பிப்ரவரி 21. புத்தக தினம் எப்போ? புத்தக தினம் ஷேக்ஸ்பியரோட பர்த்டேன்னு சொல்லுவாங்க. சரி, நீங்க தமிழ் படிக்கும் போது பாப்பீங்க. புனித சார்ல்ஸ் கோட்டையை வந்து கட்டிட்டாங்க 16. அதுதான் தமிழ் புக் படிக்கும் போது பாப்பீங்க. இந்த டேட் தான், ஏப்ரல் 20. புனித சார்ல்ஸ் கோட்டை எப்போது கட்டப்பட்டதுன்னா 1640 ஏப்ரல் 23 வந்து கட்டியிருப்பாங்க. நெக்ஸ்ட் எல்லாருக்கும் கொஞ்சம் தெரிஞ்சதுதான். எப்போ வந்து சென்னை மெட்ராஸ் வந்து ஒரு மாகாணம் முனிசிபாலிட்டி ஆகும், நகராட்சி ஆகும்? வெரி குட். 1688 வந்து மதராஸ் வந்து ஒரு நகராட்சி ஆகும், முனிசிபாலிட்டி ஆகும். ஃபர்ஸ்ட் அறிவிச்சிருப்பாங்க 1688 நகராட்சி. இந்த நகராட்சியில எத்தனை பேர் இருப்பாங்கன்னா ஒரு தலைவர் இருப்பாங்க, ஒரு 10 உறுப்பினர் இருப்பாங்க. நெக்ஸ்ட் தமிழ்நாடுன்னு எப்போ பேர் மாத்திருப்பாங்க? 1969 எதா மாத்திருப்பாங்க? மதராச தமிழ்நாடா மாத்திருப்பாங்க. யார் மாத்திருப்பா? அண்ணாதான் மாத்திருப்பாரு. நெக்ஸ்ட் மெட்ராஸ சென்னைன்னு மாத்தினவர் யாரு? மதராஸ்னா எல்லாம் நம்ம தமிழ்நாட்டை மதராஸ்ன்னு சொல்லுவாங்க. மெட்ராஸ்னா நம்ம சென்னை. யாரு மாத்திருப்பா? கலைஞர் வந்து மாத்திருப்பாரு. எப்போ மாத்திருப்பாரு? 1996 மாத்திருப்பாரு. டேட் பாத்துக்கோங்க, கூகுள்ல சர்ச் பண்ணி எப்ப மாத்தினாரு அப்படின்னு சொல்லிட்டு. கலைஞர் வந்து மெட்ராஸ் சென்னைன்னு மாத்திருப்பாரு. அண்ணா வந்து நம்ம ஃபுல் மதராசையும் தமிழ்நாடுன்னு மாத்திருப்பாரு. நகராட்சி அந்தஸ்து எப்போ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 1688.
அவ்வளவுதான் சென்னையை பத்தி. இன்னும் நிறைய படிப்போம். நிறைய மாற்றங்கள் வந்து கொண்டு வருவாங்க ஆங்கிலேயர்கள் எல்லாத்துலயுமே. நீதிமன்றம், சட்டமன்றம் எல்லாத்துலயும் கொண்டு வருவாங்க. அதுவே தனியா பார்ப்போம். இதுதான் என்ன மதராசப்பட்டினம்னு ஆங்கிலேயர்கள் வச்சுட்டாங்க பேரு. தமிழ்நாடு ஃபுல்லா, அதாவது மதராசப்பட்டினங்கிறது தமிழ்நாடு மட்டும் இருக்காது. தமிழ்நாடு, ஆந்திரா, ஒடிஷா இதெல்லாம் சேர்ந்ததுதான் அப்போ வந்து ஒரு பெரிய மாகாணமா இருந்திருக்கும். அப்புறம் தான் காலப்போக்கில் என்ன அப்படின்னா 1956 வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மொழிவாரி மாநிலங்களை வந்து பிரிப்பாங்க. அப்பதான் தமிழ்நாடு தனியா வரும். தமிழ்நாடு தனியா வரும், ஆந்திரா தனியா வரும், ஒடிஷா தனியா போகும். அப்படி போயிட்டு தான் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மதராஸ்ன்னு மட்டும் நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து அப்போ பேர் வச்சிருந்தாங்க. அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா மதராஸ்ன்னு தான் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தான் என்ன அப்படின்னா நம்ம தமிழ் பேசுறோம்ல, அதனால தமிழ்நாடுன்னு வச்சிடலாம்னு சொல்லிட்டு அண்ணா யோசிச்சு வைப்பாரு. கிளியரா? டவுட் இருக்கா? சப்போஸ் நான் கிளாஸ்ல ஏதாவது இயரோ ஏதாவது மாத்தி சொல்லியிருந்தேன் அப்படின்னா எனக்கு ஞாபகம் இருந்துச்சுன்னா அடுத்த கிளாஸ்ல சொல்லிடுவேன். உங்களுக்கு ஏதாவது இதாச்சு அப்படின்னா என்கிட்ட சொல்லிடுங்க. நகராட்சி அந்த முனிசிபாலிட்டில வந்து இது இருக்குல்ல, ஒரு காம்போசிஷன் வச்சிருப்பாங்கல்ல, ஒரு தலைவர் 10 உறுப்பினர்னு சொல்லிட்டு, அந்த இது அந்த அப்போ ஆரம்பிக்கும் போது. ரிவிஷன் பண்ணிடலாமா? ரிவிஷனா பண்ணலாமா இல்ல கொஸ்டின் கேட்கட்டுமா? ஓகே, என்ன டாபிக் பார்த்தோம்? அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ். ஃபர்ஸ்ட் யாரு நம்ம இந்தியாவுக்கு வருகை புரிந்தவங்க? போர்ச்சுகீசியர்கள் வந்து ஃபர்ஸ்ட் வந்திருப்பாங்க. போர்ச்சுகீசியர்ல ஃபர்ஸ்ட் யாரு வந்திருப்பா? வாஸ்கோட காமா வந்து வந்திருப்பாரு. அந்த இயர் ரொம்ப முக்கியம். என்ன இயரு? 1498 வந்து வந்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஆளுநரா யார அப்பாயின்ட் பண்ணிருப்பாங்க? அல்மைடா. அந்த அல்புகருக்கும் அல்மைடாவும் கன்ஃபியூஸ் ஆகும் புதுசா படிக்கிறவங்களுக்கு. அல்மைடா தான் ஃபர்ஸ்ட் ஆளுநர். ரெண்டாவது ஆளுநர் யாரு? அல்புகர். நீல நிற கொள்கையை கொண்டு வந்தவரு. ஓகே, சதி ஒழிப்பு அந்த கான்செப்ட் அப்பவே சொன்னவரு அல்புகருக்கு வந்து சொல்லிருப்பாரு. தலைநகர் மாற்றம் செஞ்சவர் நினோடி குன்கான் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அவர் தான் தலைநகரம் வந்து மாற்றம் செஞ்சாரு. எப்போனா 1530 மாற்றம் செஞ்சிருப்பாரு. இப்ப பிரிட்டிஷ் போர்ச்சுகீசியர்கள் எடுத்துட்டீங்கன்னா அவங்களோட முதல் கேபிட்டல் எது? கொச்சி. ரெண்டாவதா வந்து மாத்தினது கோவாக்கு வந்து மாத்திருப்பாங்க. போர்ச்சுகீசியர்கள் வந்து என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா என்னென்னலாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருப்பாங்கன்னா டொபாக்கோ, ரொம்ப முந்திரி எல்லாமே வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிருப்பாங்க. அதுக்கப்புறம் அடிமை நிறைய பண்ணிருப்பாங்க. அதனாலயும் அவங்க கேஸ் நடந்துட்டு இருந்திருக்கும் அப்போ. அதுக்கப்புறம் ஓகே, சதி ஒழிப்பு, மத மாற்றம் பண்ணிருப்பாங்க. அது நம்ம மக்களுக்கு எல்லாம் பிடிக்கல. 2 பேரு, ராபர்ட் நொபிலி, ஹென்ரிச். நொபிலி தமிழ் உரைநடையின் தந்தை, தமிழ் அச்சுப்பதிப்பின் தந்தை அப்படின்னா ஹென்ரிச். இது வந்து புதுசா படிக்கிறவங்களுக்கு இந்த பேர்லாம் புரியவே புரியாது. நல்லா ரீட் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த கிளாஸ்ல கொஸ்டின் கேட்க உங்களுக்கு அது பழகிடும். இந்த பேர் தான் அந்த பேர் தான் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட், கான்ஸ்டான்டினோபிள் வந்து எப்போ கைப்பற்றுவாங்க? யார் கைப்பற்றுவா? 1453. ஓகே, ஒட்டமன் துருக்கியர்கள் வந்து கைப்பற்றுவாங்க. நெக்ஸ்ட் யாரு வருவா? டச்சுக்காரர்கள் வந்து வருவாங்க. 1602 கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி 1605 வந்து நம்ம இந்தியாவுக்கு வருவாங்க. டச்சு ஃபர்ஸ்ட் அவங்களோட ஃபேக்டரி எங்க? மசூலிப்பட்டினம். அதுக்கப்புறம் சால்செட். அவங்களோட தலைநகரா எதை அறிவிக்கிறாங்க? புலிகட், பழவேற்காடு. ரெண்டாவது நாகப்பட்டினத்தை வந்து 1690 வந்து அலௌன்ஸ் பண்றாங்க. வேற அம்பாயினா படுகொலை ரொம்ப முக்கியமானது. 1623 அம்பாயினா எங்க இருக்கு? இந்தோனேசியாவில வந்து இருக்கு. யாருக்கும் இடையில இந்த வார் நடக்குது? பிரிட்டிஷ்க்கும் டச்சுக்கும். வின் பண்றது பிரிட்டிஷ் தான். டச்சு தான் வந்து வின் பண்ணுது. அதுக்கப்புறம் போயிடுறாங்க. பெட்ரா போர் 1759. கெல்ட்ரியா கோட்டை எங்க கட்டுறாங்க? எப்போ கட்டுவாங்க?
1613 பழவேற்காட்டுல வந்து கட்டியிருப்பாங்க. டச் பத்தி அவ்வளவுதான். டச்னா எந்த நாட்டை சேர்ந்தவர்கள்? நெதர்லாந்தை சேர்ந்தவர்கள். டென்மார்க்னா டேனிஷ். டேனியர்கள் வந்து டென்மார்க்கை வந்து சேர்ந்தவர்கள். இப்ப டேனியர்கள் பார்த்தோம் அப்படின்னா 2 தடவை வந்து கம்பெனி ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. 2 ஊர் இருக்கும். அதே மாதிரி இவங்க கம்பெனி ஸ்டார்ட் பண்ணதும் 16 எல்லாம் 2 இருக்கும். கம்பெனி ஸ்டார்ட் பண்ணது 16 அங்கிருந்து யாரு ஸ்டார்ட் பண்ணிருப்பா? வெரி குட். 4ஆம் கிறிஸ்டியன் வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாரு. ஸ்டார்ட் பண்ணி இங்க வந்து எப்போ வந்திருப்பாங்க? 1620. இவங்களுக்கு எல்லாமே மேக்சிமம் டேனியர்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா எல்லாம் டபுளா வரும், எல்லாமே ஃபெயிலியர் ஆயிருக்கும். அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. கம்பெனி ஸ்டார்ட் பண்ணது 16 இவங்க ஊர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா முக்கியமான ஊரு 2 ஊரு தான். ஒண்ணு தரங்கம்பாடி நம்ம தமிழ்நாட்டுல இருக்கு. 1620 வந்து கைப்பற்றுவாங்க. அதுக்கப்புறம் 1676 செராம்பூரை வந்து கைப்பற்றுவாங்க. நெக்ஸ்ட் எங்கெங்கெல்லாம் போவாங்க? ஃபர்ஸ்ட் ஸ்ரீலங்கா போவாங்க, அது ஃபெயிலியரு. அங்க அந்தமான் நிக்கோபர் போவாங்க, அதுவும் ஃபெயிலியரு. தமிழ்நாட்டுல நம்ம இந்தியாலயே பெருசா இருக்க முடியல, அதனால ஆங்கிலேயர்கிட்ட கொடுத்துட்டு போயிருவாங்க. இது எப்போ வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு பாத்துக்கணும். ஃபர்ஸ்ட் எதை பண்ணுவாங்க? செராம்பூர் எப்போ? ஓகே, 1839. தரங்கம்பாடி 1845. அதோட டேனியர்கள் போனதுன்னா 1845. அந்த இயரை ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி ஃபெட்ரா போர் 1759. அதோட யாரு போயிட்டா? டச்சு போயிட்டாங்க. நெக்ஸ்ட் பிரெஞ்சை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பாண்டிச்சேரி. உங்களுக்கு ஞாபகத்துக்கு வர்றது பாண்டிச்சேரி தான் ஞாபகம் வரணும். அங்கதான் என்ன அப்படின்னா ஒரு கோட்டையும் கட்டியிருக்காங்க. என்ன கோட்டை? லூயிஸ் கோட்டையை வந்து கட்டியிருப்பாங்க. யாரு கட்டியிருப்பா? பிரான்காயின் மார்டின்ஸ் வந்து கட்டியிருப்பாரு. எப்போ கட்டியிருப்பாரு? 1673 வந்து கட்டியிருப்பாரு. இது வந்து ரொம்ப முக்கியமானது. பிரெஞ்சை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வந்துட்டே இருப்பாங்க. எப்போ கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுவாங்க? 1664. இவங்க தான் கடைசியா ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. ஒரு 4 வருஷம் கழிச்சு வருவாங்க. வந்து சூரத், மசூலிப்பட்டினம் இங்கெல்லாம் வந்து கம்பெனி வந்து ஃபேக்டரி வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சந்திரநாகூர் இந்த ஊரை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பாண்டிச்சேரி முக்கியம். அங்க என்ன கோட்டை கட்டினாங்க, எப்ப கட்டினாங்க, யாரு பாண்டிச்சேரிய வாங்கினது, இது மட்டும் இதுல ரொம்ப முக்கியமானது. கம்பெனி எப்போ ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க, எப்போ வெளில போயிருப்பாங்க? சூப்பர். 1954 வந்து வெளில போயிருப்பாங்க. இப்ப கடைசியா பார்க்க போறது யாரு? பிரிட்டிஷ் வந்து பார்க்க போறோம். அவங்க கம்பெனி எப்போ ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க? ஓகே, 1600 வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. December 31. யாரு பர்மிஷன் கொடுத்திருப்பா? எலிசபெத். அவங்கதான் என்ன அப்படின்னா பர்மிஷன் வந்து கொடுத்திருப்பாங்க. இந்த கம்பெனி எத்தனை பேரை சேர்ந்தது? காம்போசிஷன் என்னது? ஓகே, ஒரு ஆளுநர், ஒரு துணை ஆளுநர், அதுக்கப்புறம் 24 டைரக்டர்ஸ் வந்து இருப்பாங்க. இவங்க எல்லாம் சேர்ந்ததுதான் பின்னால என்ன ஆகும் அப்படின்னா கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸா மாறும். இது பாலிட்டிலாம் நல்லா டீட்டெயிலாவே பாப்பீங்க. அதுக்கப்புறம் வர்றாங்க. எப்போ வர்றாங்க? ஃபர்ஸ்ட் 1608. இந்த இயர் ரொம்ப முக்கியம். யாருன்னா ஹாக்கின்ஸ் வந்து வர்றாரு. யாரு அனுப்பி வைக்கிறான்னா ஜேம்ஸ் நாட்டி எங்க இருக்கு? இங்கிலாந்துல. ஜேம்ஸ் வந்து அனுப்பி வைக்கிறாரு. அதுக்கப்புறம் இவருக்கு வந்து இதுல வந்து கன்ஃபியூஸே ஆகக்கூடாது. எல்லா புக்லயும் ஒண்ணு இருக்கும். ஃபர்ஸ்ட் இவர் என்ன ஐடியாவோட வர்றாரு அப்படின்னா சூரத்துல ஒரு வணிக நிறுவனம் நிறுவலாம்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவோட வருவாரு. ஆனா வந்து பர்மிஷன் வந்து கிடைக்காது. ஜஹாங்கீர் கொடுக்க மாட்டாரு. ஏன் அப்படின்னா போர்ச்சுகீஸரோட தலையீட்டால. அதுக்கப்புறம் போர்ச்சுகீசியருக்கும் ஆங்கிலேயருக்கும் ஒரு கட்டத்துல சண்டை நடக்கும் நம்ம இந்தியாவில. அதுல வந்து ஆங்கிலேயர்கள் வின் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் ஜஹாங்கீருக்கு தெரிஞ்சிருச்சு, ஓகே இவங்களும் பவர்ஃபுல்லான ஆளுதான் சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் அப்படின்னா 1613 பர்மிஷன் கொடுப்பாரு. கொடுத்ததுக்கு அப்புறம் தாமஸ் ரே வருவாரு. வந்து ஒரு 4 இடத்துல வந்து ஃபேக்டரி வந்து கட்டிடுவாரு. ஆனா அதுக்கு முன்னாடியே வந்து 1611 மசூலிப்பட்டினத்துல ஒரு ஃபேக்டரி வந்து நிறுவி இருப்பாங்க. அதுக்கப்புறம் பம்பாயை வந்து யாருக்கிட்ட இருந்து வாங்கியிருப்பாங்க? போர்ச்சுகீசியர்கள் கேத்ரினுக்கு வந்து சீதனமா கொடுத்திருப்பாங்க. 2ஆம் சார்லஸ் கல்யாணம் பண்ணி கொடுத்திருப்பாங்க. எப்போ? 1668 வந்து இது நடந்திருக்கும். அதுக்கப்புறம் கல்கத்தா வந்து பார்த்தோம் அப்படின்னா கல்கத்தா ஒரு 3 ஊரை சேர்த்துதான் கல்கத்தாவை உருவாக்கி இருப்பாங்க. 1696
அப்படி இல்லைன்னா 98, அதையும் எழுதிக்கோங்க. 98 98 கடைசியில வந்திருப்பாங்க. 98 96. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா 1700 அங்க ஒரு கோட்டையை, வில்லியம் கோட்டையை வந்து கட்டிடுவாங்க. நெக்ஸ்ட் நம்ம சென்னையை வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 2 பகுதியா வாங்கியிருப்பாங்க. வாங்கிட்டு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு கோட்டையெல்லாம் கட்டி ஒண்ணு சேர்த்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட் யார்கிட்ட வாங்கியிருப்பாங்கன்னா 1639ல வெங்கடபதி ராயலு, அவர் வந்து ஒரு சந்திரகிரி அரசரு. பிரான்சிஸ் டே வந்து வாங்குவாரு. வாங்கி அங்க ஒரு கோட்டையை கட்டுவாரு. எப்போ அப்படின்னா அடுத்த வருஷமே 1640 ஏப்ரல் 23 வந்து கட்டுவாரு. கட்டிட்டு வந்து என்ன அப்படின்னா அந்த கோட்டை கட்டினதும் அந்த கோட்டைக்குள்ள எல்லாமே வந்து வெள்ளையர்களா இருப்பாங்க. அதனால என்ன அப்படின்னா வெள்ளை நகரம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கோட்டையை மட்டும். அதை சுத்தி உள்ள இடங்கள்ல வந்து நம்ம தமிழ் பீப்புள் இருப்போமா, நம்ம கொஞ்சம் பிளாக்கா இருக்கிறதால கருப்பு நகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரிட்டிஷ் வந்து இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் வச்சிருந்தாங்க. அந்த கோட்டைக்குள்ள இருக்கவங்களா எப்படியும் பிரிட்டிஷா தான் இருப்பாங்களா, அதனால அது வந்து வெள்ளை நகரம்னும், அதை வெளியே உள்ள ஆட்களை வந்து கருப்பர்களா இருக்கிறதால கருப்பு நகரம்னு சொன்னாங்க. அதே மாதிரி போர்ச்சுகீசியர்களும் இந்த கான்செப்ட் வந்து சொன்னாங்க. எங்க அப்படின்னா மயிலாப்பூரை வந்து அவங்க வந்து அப்படின்னா கருப்பு நகரம்னு சொல்லியிருப்பாங்க போர்ச்சுகீசியர்கள். 1640 இந்த கோட்டையை கட்டி முடிச்சிடுறாங்க. அதுக்கு வந்து புனித சார்ஜ் கோட்டைன்னு பேரு வைக்கிறாங்க. இந்த புனித சார்ஜ் கோட்டை இப்ப என்னவா இருக்கு? தலைமைச் செயலகமா இருக்கு. பாத்திருக்கீங்களா யாராவது? பார்த்தது இல்லையா? நெக்ஸ்ட் இன்னொரு பகுதியை வந்து 1645 வாங்குறாங்க. யாருக்கிட்டே இருந்து அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்ரீரங்க ராயலு, அவர் நம்ம சென்னையை சேர்ந்த ஒருத்தர் தான். அவங்க அப்பா பேரு செனப்ப நாயக்கர். அந்த சென்னை இங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஆங்கிலேயர்கள் வந்து மதராசப்பட்டினம் சேர்த்து மொத்தமா வச்சுட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் காலப்போக்குல வந்து பெயர் மாற்றங்கள் வந்து ஏற்படுது. எப்படிலாம் மாறுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அண்ணா வர்றாரு. அண்ணா வந்து என்ன அப்படின்னா ஃபுல்லா தமிழுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாரு. அதனால நம்ம தமிழ் பேசுறோம், நம்ம ஊரே என்ன அப்படின்னா தமிழ்நாடுன்னே வச்சிடலாம்னு சொல்லிட்டு தமிழ்நாடுன்னு பேர் மாற்றம் செய்யறாரு. எப்போ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 1969. நம்ம அண்ணா இருக்கிறதே என்ன அப்படின்னா 67ல வந்திருப்பாரு, 69ல இறந்திருப்பாரு. 2 வருஷம் தான் வந்திருப்பாரு, அதுக்குள்ள நிறைய பண்ணிட்டு போயிருப்பாரு. அதுக்கப்புறம் மெட்ராஸ வந்து என்ன அப்படின்னா சென்னைன்னு மாத்தினது யாருன்னா கலைஞர் மாத்திருப்பாரு. அண்ணாவோட தம்பி தானே கலைஞர். அவர் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எப்ப மாத்திருப்பாரு? 1996. சென்னை டே, தமிழ்நாடு டே எல்லாம் கூகுள் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க. ஆகஸ்ட் 24 சென்னை டேயா? ஓகே. சென்னை யாராவது நேட்டிவ் இருக்கீங்க? ஏப்ரல் 23 புத்தக தினம். ஏப்ரல் 21 என்ன டேன்னு தெரியுமா? டேட் இது பாத்துக்கோங்க, டேட்ஸ் எல்லாம் நிறைய பாத்துக்கோங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சிவில் சர்வீஸ் டே. சிவில் சர்வீஸ் டே தான் என்ன அப்படின்னா ஏப்ரல் 21. போன தடவை குரூப் 2 மெயின்ஸ்ல ஒரு 3 மார்க்கா கேட்ட கொஸ்டின் இது. ஆமா, ப்ரிலிம்ஸ்லயும் கேட்டாங்க, மெயின்ஸ்லயும் கேட்டாங்க இது.